இது இவனுக்கு. ஆமென் சொல்லுங்க. கூட வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 11:16. இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் அவர்களுக்கு இருந்தது போல அசீரியாவிலே அவருடைய ஜனத்தில் மீதியானவர்களுக்கு ஒரு பெரும் பாதை இருக்கும். ஒரு பெரும் பாதை இருக்கும். மீதியானவர்கள்னா யாரு? மீதியானியர்களா? மீதியானவங்கன்னா யாரு? தப்பி இருக்கிறாங்க தெரியுமா? எஸ்கேப்பா இருக்கிறாங்க தெரியுமா? அவங்க இன்னும் இருந்துட்டு இருக்கிறாங்க, இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு பெரும் பாதை இருக்கும். இந்த இடத்துல இப்படிப்பட்டவங்களுக்கு அப்படிப்பட்டவங்களுக்கு அப்படி சொல்லியிருந்தா நமக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கும். ஆனா இந்த இடத்துல கர்த்தர் எப்படி சொல்றாருன்னா, அவருடைய ஜனத்துல மீதியா இருக்கிறாங்க. இந்த மீதிங்கிற வார்த்தை ரெம்னன்ட். இந்த மீதிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், எல்லாம் போய்விட்ட பின்பு எஞ்சி இருப்பது. இதுதான் மீதி. எங்க அப்பா இந்த மீதியை பத்தி வருஷம் ஃபுல்லா பேசி இருக்கிறாங்க. அப்ப எங்க அப்பா பயன்படுத்தின ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புறேன். அதாவது, ஒருத்தங்க டீ குடிச்சிட்டு லாஸ்ட்ல கொஞ்சம் வைப்பாங்க. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? மண்டின்னு சொல்லுவாங்க. இதுதான் சொல்லிட்டு எங்க அப்பா சொல்லுவாங்க, இது யாருக்கும் வேண்டாம். யாராவது குடிப்பாங்களா அதை எடுத்து? ஆண்டவர் சொல்றார், அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. அவர்களுக்கு ஒரு பெரும் பாதை. ஹalleluya. ஒரு பெரும் பாதை. எல்லாம் போச்சு. எல்லாமே போய் 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 யோபுவின் ஆரம்பம் வந்து எல்லாம் இருந்துச்சு. யோபுவின் எண்டம் எல்லாம் இருக்கு. ஆனா யோபுவினுடைய பாதையின் நடுவுல ஒவ்வொருத்தரா வந்து சொல்றாங்க. கல்தையர் வந்தாங்க, சபேர் வந்தாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லுகிற செய்தி வந்து துர்ச்செய்தி. ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லுகிற செய்தி துர்ச்செய்தி. டெய்லி அவன் எப்படிங்க இருக்கும்? காலையில எழும்பி காலையில ஒருத்த வந்து பெல் அடிக்கிறான், போன் பண்ணி, அது போச்சு. நெக்ஸ்ட் டே இது போச்சு. அவன் கேட்ட செய்தி அவ்வளவு துர்ச்செய்தி. அவன் பார்த்த காரியங்கள் அனைத்துமே வேதனையானவைகள். எல்லாம் போச்சு. இப்போ என்ன இருக்குன்னு கேட்டா யோபு சொல்றார், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றுது. என் ஆவிய, அதாவது எனக்கு உயிர் மட்டும் இருக்கு. எல்லாம் இழந்தவன் தானும் மரித்தால்
நலமா இருக்குமே என்று நினைப்பான். இந்த மீதியானவர்களுக்கு ஒரு பெரும் பாதை இருக்கும். அந்த பாதை எப்படிப்பட்டது? ஒரு சில காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தின அனுபவத்திலிருந்து சொல்ல விரும்புகிறேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டது நமக்கு தெரியும். ஆனால் இந்த எகிப்திலே அவர்கள் பட்ட உபத்திரவத்தை நாம் மறக்க முடியாது. ஆண்டவரே சொல்லுகிறார், என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்க்கவே. அதன் அர்த்தம் என்னன்னா, அவ்வளோ உபத்திரவம் இருக்கு. அவர்கள் கூக்குரலை நான் கேட்டு அவர்கள் வேதனையை அறிந்திருக்கிறேன். ஜனங்கள் ஒடுக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்களுடைய நன்மைகள் பறிக்கப்பட்டது. ஆனாலும் ஒருத்தரை கூட சாக விடல. இந்த பிரச்சனையில கர்த்தர் என்ன சாக விடல. 118வது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு, 18வது வசனம், சாவுக்கு. அதன் அர்த்தம் என்ன? மரணத்தின் திறவுகோல் யார்கிட்ட இருக்கு? பாம்பு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், கர்த்தர் கையில இருக்கு. எவ்வளவு காலம் வாழணும், எப்ப ஓட்ட முடியணும் தீர்மானிக்கிறது நம்முடைய எதிராளி பிசாசு அல்ல, மரணத்தை ஜெயமாய் விழுங்கின கர்த்தர். மரணம் வந்துச்சா கர்த்தர் அனுமதித்தார். ஒவ்வொரு ஆத்துமாவை எப்போ எடுக்கணும்னு அவருக்கு தெரியும். ஒரு தோட்டத்துல நல்ல ரோஜா பூக்களை வைத்து பராமரிக்கிற தோட்டக்காரன், அவருக்கு தெரியும் இந்த டைம்ல இதை எடுத்துடணும். எடுக்கலைன்னா என்னாகும்? அதிலே இருந்த அந்த பூ என்னாகும்? வாடிதான் போகும். அது எடுக்கிறதுக்கான டைம் உண்டு. கரெக்ட் டைம் வரும்போது எடுத்துருவாங்க. ஆமென். அவருக்கு தெரியும். அதனாலதான் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் சேர்த்துக் கொள்ளப்படுது. நமக்கு தெரியாதுங்க, அவருக்கு நம்முடைய ஆத்மா ரொம்ப முக்கியம். ஆனா விலை கொடுத்தவர்ல, நம்ம பிள்ளைகளுக்கு விலை கொடுத்து வஸ்திரம் வாங்கி கொடுப்போம், ஆகாரம் வாங்கி கொடுப்போம். ஆனா ரட்சிப்பை வாங்கி கொடுக்கிற விலை நம்ம கிட்ட இல்ல. அதனாலதான் சொன்ன, பொல்லாதவர்களாகிய நீங்களே. நம்ம பிள்ளைகளுக்கு செய்யறது எல்லாமே இந்த அழிந்து போகிற சரீரத்துக்காக தானே, ஆத்மாவுக்காக. நம்ம என்ன கிரயம் செலுத்தி இருக்கிறோம்? ஜெபம் பண்றோம், அதெல்லாம் செய்யறோம். ஆனா அந்த கிரயம், ஒரு கிரயம் அது நமக்கு கொடுக்கிறதுக்கு இல்லையே, அவர் தானே கொடுத்தா. அப்ப நம்மளை விட பாசம் நம்ம பிள்ளைங்க மேல யாருக்கு இருக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பிள்ளைங்கள வீட்டுல போய் சொல்லுங்க, அப்பாவோ அம்மாவோ, அப்பாவுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அல்லது அம்மாவுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், ஆனா அதை விட அவருக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்படியெல்லாம் பிள்ளைங்க கிட்ட சொல்லணும். நம்ம தோளுக்கு மேல வளர்ந்ததுக்கு அப்புறம் சொல்லலாம்னு பார்த்தா அவங்க நமக்கு சொல்லிட்டு போவாங்க, எல்லாம் தெரியும், பேசாம இருங்க அப்படின்னு. கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டார்கள், ஆனா மடிய விடல. ஏன் விடல? ஏன் விடலன்னா அவர்களுக்கு ஒரு பாதை தேவன் வைத்திருந்தார். அவர்களுக்கென்று ஒரு பாதையை தேவன் வைத்திருந்தார். இதுதான் என் எண்டு அப்படின்னா பிரச்சனையே இல்லைன்னாலும் கர்த்தர் என்னை எடுத்துடுவார். இது என் எண்டு இல்லைன்னா உலகமே எதிர்த்து வந்தாலும் கர்த்தர் என்னை இதை கடக்க பண்ணுவார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தாச்சு. வெளியே வந்த போது
இவர்கள் முதலாவது பார்த்த பாதை என்னவென்றால் யாத்திராகமம் 13வது அதிகாரம் 17வது வசனம். பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமான. அப்ப பக்கத்தில் இருக்கிறது என்ன பாதை? பெலிஸ்தியரின் தேசம் வழியாய் செல்லுகிற பாதை. இது எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன். இவர்கள் ஒரு பாதையை பார்த்து வச்சாங்க. எப்படி பார்த்து வச்சாங்கன்னா, எகிப்துல இருந்து வெளியே வந்ததும் இப்படி போயிடணும். ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், இவர்கள் பார்த்து வைத்ததை விட்டு இவர்களை திருப்புறார். இது ரொம்ப பெயின்ஃபுல்லானது. நாம ஒண்ணு நமக்காக பார்த்து வச்சிருப்போம், எந்த காரியத்துக்கு ஆகட்டும், நம்முடைய ஃபியூச்சருக்கு ஆகட்டும், பிசினஸுக்கு ஆகட்டும், நம்ம வீடு கட்டுறதுக்கு ஆகட்டும், நாம ஒண்ணு பார்த்து வச்சுட்டு, நாம ஒண்ணு செட் பண்ணி வச்சுட்டு ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது நாம பார்த்து வச்சது நம்மளை விட்டு தள்ளி போகுது, அல்லது நம்மை தேவன் அதை விட்டு தள்ளி கொண்டு போறார்னா நம்முடைய இருதயம் எல்லாம் வலிக்கும். இஸ்ரவேலர் பார்த்து வைத்த பாதையை விட்டு அவர்களை விலக்கி அவர் பார்த்து வைத்த பாதையில் நடத்தும்படி சுற்றி நடக்க பண்ணுகிறார். ஆகார் வயிற்றுல பிள்ளை இருக்கும் போதே ஆகார் என்ன பண்ணிட்டா அப்படின்னா, சாராளை விட்டு ஓடி ஒரு நீரூட்டை பார்த்து வைக்கிறாள். ஆதியாகமம் 16:6-7 வசனங்களிலே 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய தூதனானவர் அவளை சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீர் அப்போ பார்த்து வச்சுட்டா. ஏன்னா வந்தாச்சு, நம்ம இங்க என்ன பண்ணிடலாம், செட்டில் ஆயிரலாம் சொல்லிட்டு பார்த்து வச்சுட்டா. கர்த்தர் தூதரை அனுப்பி சொல்றாரு, கிளம்பு, வீட்டுக்கு போ. ஏன்? அவளுக்கு என்று வேறொரு நீரூற்றை கர்த்தர் உண்டு பண்ணி வைத்ததுனால. நாம் பார்த்து வைத்ததை விட்டு தேவன் நம்மை விலக்குகிறார் என்றால் நல்ல புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் வேறொன்றை நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். சில காரியங்களுக்காக நம்ம ரொம்ப முயற்சிப்போம், கை கூடி வருவது போல இருக்கும், கையை விட்டு போகும். அந்த இடத்துல தான் நமக்கு ரொம்ப கஷ்டம். நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், எவ்வளவோ முயற்சித்தேன், அது என் கையை விட்டு போயிட்டேன். தேவ பிள்ளைங்க இதை குறித்து கவலைப்படக்கூடாது. தேவன் நம்மை மீதியாய் வைத்திருப்பது உண்மை என்றால் நமக்கென்று ஒரு பெரும் பாதையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதுதான் ஏசாயா 26 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 26வது அதிகாரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 26வது அதிகாரத்திலே 18வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் கர்ப்பமாயிருந்து வேதனைப்பட்டு காற்றை பெற்றவர்களைப் போல் இருக்கிறோம். எப்படி இருக்குங்க இந்த வார்த்தை? கர்ப்பமா இருந்து வேதனைப்பட்டு குழந்தைய பெற்றெடுக்கலாம் சொல்லிட்டு அவ்வளோ பிரயாசம் பண்ணி குழந்தை வரும்னு பார்த்தா இல்ல. அப்ப அந்த வேதனை, அப்ப அத்தனை காலம் சுமந்தது எல்லாமே பிரயோஜனம் இல்லாமல் போயிரும் அல்லவா? இது எவ்வளவு வேதனையான காரியம், இது எவ்வளவு துக்கமான காரியம். அப்ப இவ்வளவு பிரயாசப்பட்டது, நான் கர்ப்பமா இருந்து வேதனை பெற்று, சரி இந்த வேதனை எல்லாம் இதுக்கு வந்ததும், குழந்தை வந்ததும் வேதனை மறந்துடும் அப்படின்னு பார்த்தா காற்றை பெற்றோமா, காற்றுன்னு என்ன புஷ்ன்னு போயிடும், அவ்வளவுதான். அப்ப இவ்வளவு பட்ட பிரயாசம், இவ்வளவு வேதனையும் ஒரு நொடியில பறந்து போயிட்டு இல்லாம ஆயிட்டு. அவ்வளவு பிரயாசம் வேதனை இல்லாம ஆயிட்டு. ஆமென். இதற்கு தான் ஆண்டவர் 27வது அதிகாரத்திலே எழுதி வைக்கிறார், அக்காலத்திலே கர்த்தர் லிவியாத்தான் என்னும் நீண்ட பாம்பை அவர் என்ன செய்கிறார், தமது பட்டயத்தாலே
தண்டிப்பார். அடுத்த வார்த்தை, சமுத்திரத்தில் சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். நம்முடைய பாதைக்கு தடையாய் யார் இருப்பா தெரியுமா? வலு சர்ப்பம். நமக்கென்று உரியதை தேவன் நம் கையில தருவார். அதற்கு தடையாய் லிவியாத்தான் வந்தாலும் சரி, லிவியாத்தானுக்கு அப்பா வந்தாலும் சரி, அவர் தமது பட்டயத்தாலே கொண்டு போடுவார். அடுத்த வசனம், அடுத்து நீங்க கீழே படிச்சீங்கன்னா 6வது வசனம், யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். பக்கத்துல 2 பேரை பார்த்து சொல்லுங்க, நாட்கள் வரும், நாட்கள் வரும். ஆமென். அவங்க 26வது அனுபவம் மாறி 27வது அனுபவத்துக்குள்ள போக போறீங்க. ஒரு பெரும் பாதை உண்டாயிருக்கும். ஆண்டவரை, நான் காற்றை பெற்றவன போல இருக்கிறேன். உண்மைதான்பா, நீ மீதியா இருக்கிறல்ல. 26ல எனக்கு எல்லாம் கிடைக்கும்னு பார்த்துட்டு இருந்தேன். ஒரு காற்று அடிச்சுட்டு போறது மாதிரி. அப்ப இத்தனை மாசம் நான் பட்ட பிரயாசம், இத்தனை வருஷம் நான் பட்ட பிரயாசம் எப்படிங்க இருக்கும்? நல்லா ஃபுல்லா படிச்சு, ஒரு வருஷம் ஃபுல்லா படிச்சுட்டு எதிர்பார்ப்போடு இருக்கிற பிள்ளைக்கு மார்க் குறையும் போது எப்படி இருக்கும்? ஒரு தேவ பிள்ளை அந்த இடத்துல நம்பிக்கை இழக்க கூடாது. அந்த இடத்துல தேவ பிள்ளை எப்படி பார்க்கணும்னா, நான் இன்னும் இருக்கிறேன். இது பைபிள்ல தேவ பிள்ளைங்க சாட்சியா சொல்றாங்க, நாங்க இன்னும் உயிரோடு இருக்கிறோம், நாங்கள் இன்னும் தப்பி இருக்கிறோம். பாருங்கள், யோபு கிட்ட ஒருத்தன் ஒரு துர்ச்செய்தியை சொல்லும் போது என்ன சொல்லுவான் தெரியுமா? நான் மட்டும் தப்பி, நான் மட்டும் தப்பி. ஏன் அவனை மட்டும் தப்ப விட்டார்? கரெக்ட் தான், பாம்பு வேண்டாம். யோபு கிட்ட அப்ப ஒருத்தனை தப்ப விடுறார்னா அவங்கிட்ட ஒரு செய்தி இருக்கு. ஒருத்தனை 10 பேர்ல 9 பேர் அவுட், ஒருத்தனை தப்ப விடுறார்னா அவங்கிட்ட ஒரு செய்தி இருக்கு. உன்னை கர்த்தர் தப்ப விட்டார்னா உன்கிட்ட ஒரு செய்தி இருக்கு, உன்கிட்ட ஒரு செய்தி இருக்கு. ஆமே சொல்லுங்க, என்கிட்ட ஒரு செய்தி இருக்கு, அது நற்செய்தி. யோபு கிட்ட சொன்னது துர்ச்செய்தி, நம்மை தேவன் வைத்திருப்பது நற்செய்தி சொல்வதற்காக. அப்ப ஒரு பர்பஸ் இருக்கு, இவன் லைஃப்ல ஒரு பர்பஸ் இருக்கு. அதான் ஒரு பர்பஸ் இருக்கு. கர்த்தர் எனக்காக யாவையும், அதனுடைய சரியான மீனிங் என்ன அப்படின்னா, என் மேல இருக்கிற அவருடைய பர்பஸ அவர் நிறைவேற்றுவார். இதுதான் ஆண்டவர் என் மேல ஒரு பர்பஸ் வைத்திருக்கிறார், நோக்கம் வைத்திருக்கிறார், அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். அப்ப எல்லாரும் சாகுறாங்க, ஒருத்தன் மட்டும் நான் தப்பி இருக்கிறேன். ஏன்? ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு விஷயத்துக்காக அந்த வேலைக்காரனை வச்சு என்ன யூஸ் அப்படின்னா, ஒரே ஒரு செய்தியை யோபு கிட்ட சொல்லணும், ஒரே ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணணும். அந்த ஒரு காரியத்துக்கு, இந்த ஒரு காரியம் தானே, யாரை வச்சாவது சொல்லலாமே? இல்லை, உங்களை வச்சு தேவன் ஒரு காரியத்தை செய்யணும்னு தீர்மானித்ததுனாலதான் எத்தனை மின்னல்கள், எத்தனை இடி, எத்தனை அலை, எத்தனை கொந்தளிப்பு, ஆனாலும் இன்னும் தப்பி இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நல்லவர். சிலவற்றை விட்டு தேவன் விலக்குறார். சில சொல்லுவாங்க, நான் நாகர்கோயில் வரணும்னு நினைக்கல, ஆனா வந்துட்டு படாத பாடு. ஹல்லேலூயா. ஏங்க, நம்ம என்னெல்லாங்க கற்பனையில எப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைச்சோம், நாம கற்பனையில பார்த்து வைத்தோம். எகிப்துல இருந்து வெளியே வந்ததும் பெலிஸ்தியர் தேச வழியா ஒரே ஓட்டமா ஓடிடணும். ஆண்டவர் பார்த்தார், அந்த பாதை கிடையாது.
அவர் ஒரு பாதையை வைத்திருக்கிறார். நீங்க நல்லா கவனிங்க. அந்த பாதையை வேற யாருக்குமே காட்டாம அந்த ஜனங்கள் வரது வர மூடியே வச்சிருந்தாங்க. சவுலுக்கென்று ஒரு பின்னந்தொடைய சாமுவேல் கடாவெல்லாம் அடிச்சுட்டு சொல்றாரு, எல்லாரும் சாப்பிட ரெடி ஆயிட்டாங்க, அந்த லெக் பீஸ மாத்தி வை. சிலர் சர்வ் பண்ணும் போதே மாத்தி வைப்பாங்க அடுத்தவங்க சாப்பிடுறதுக்கு. அதை மாத்தி வை. அவங்களும் மாத்தி வச்சுட்டாங்க. சவுல் வாரார். ஏன்னா சாப்பிட உட்கார்ந்தாலே எல்லாருக்கும் எங்க போகும்? காலுக்கு தான் போகும். 1 சாமுவேல் 9வது அதிகாரத்துல இப்போ சவுல் வாரார். சவுல் வந்ததும் 23, 24 வசனங்களிலே, பின்பு சாமுவேல் சமையல்காரனை பார்த்து, நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை என்றார். அப்பொழுது சமையல்காரன் ஒரு முன்னந்தொடையையும் அதனோடு இருந்ததையும் எடுத்துக்கொண்டு, பின்னந்தொடைன்னு சொன்ன முன்னந்தொடை அதனோடு இருந்ததையும் எடுத்துக்கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன் வைத்தான். அடுத்த வார்த்தை கவனிங்க. இந்த வார்த்தை, அப்பொழுது சாமுவேல், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது. இதை உனக்கு முன்பாக வைத்து நான் வாசிக்கிறேன். இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இது வரைக்கும், நீ இந்த இடத்துல வர்றது வரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டு. கவனிங்க, ஒரு சாமுவேலே சவுலுக்கு இதை கொடுக்கணும்னு ஒன்ன டிசைட் பண்ணி அத சவுல் வரது வர சேஃபா யாரு கண்ணிலையும் படாம, அது கண்ணில் படாம வைக்கணும், மூக்குல படாம வைக்கணும். சிலருக்கு அந்த வழியை நடக்கும் போதே இங்கதான் எங்கேயோ ஒளிச்சு எவ்வளவு சேஃபா வைக்கணும். அவன் இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது, உனக்காக. ஒரு சாமுவேலே சவுலுக்குன்னு வச்சத வேற யாரும் பார்க்கவே இல்லை. எல்லாரும் இருக்கிறத எடுத்து சாப்பிட்டு முடிக்கும் போதுதான் நம்ம அண்ணனுக்கு வருது முன்னந்தொடை. இது இருந்தா தெரியாம போச்சு. இது இவனுக்கென்று எனக்கென்று வைக்கப்பட்டத நான் கர்த்தர் நினைத்த இடத்துல வர்றது வரைக்கும் மறைச்சு வச்சிருக்கிறேன். ஆமென். ஏசாயா 45 1, 2, 3 வசனங்களை வேகமாய் வாசியுங்கள். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்களை பூட்டப்படாதபடிக்கு, கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும். என்னவா? அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க, கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. அடுத்த வார்த்தை, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து பொக்கிஷங்களையும் புதையல்களையும் உனக்குன்னு நான் வச்சிருக்கிற பொக்கிஷத்தை வேற யாரும் தொடாதிருக்க நான் வெண்கல கதவுகளை போட்டு இருப்பு தாழ்பாள்களை. ஹல்லேலூயா. அவர் எப்படி கைப்பிடிச்சிட்டு சொல்றாரு தெரியுமா? என்ன ஸ்பீடு! ஆமென். 1வது வசனம். ஆமென். எதுக்கு வந்து 1வது வசனம், கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு அவனை பார்த்து
அவன் வலது கையை பிடித்து அவனுக்கு என்ன சொல்றார்? அடுத்த வசனம், நான் உனக்கு முன்னே போய் போயிட்டு வரேன். இப்படிதான் இருக்கும் சில நேரத்தில் ஆண்டவர் நடத்துறது. என்ன சொல்றாரு? நாம போயின்னு சொல்லல, கைய பிடிச்சதும் நம்பிக்கை வந்துட்டு ஆண்டவர் என்ன என் கைய பிடிச்சிட்டார், என் கைய பிடிச்சிட்டார். அவர் சொல்றாரு, போயிட்டு வரேன், நான் உனக்கு முன்னாடி போய். நாம் போறது வெண்கல கதவை உடைக்க, நீ வரது பொக்கிஷத்தை எடுக்க. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை. நான் போறது யுத்தம் பண்ண, நீ வரது சுகித்திருக்க. நான் போகிறது வெண்கல கதவை உடைக்க, நீ வரது பொக்கிஷத்தை. தாரி 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 தாரி. சமாக்கார அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில, கர்த்தர் உங்கள் முன்னே போவா, கர்த்தர் உங்கள் முன்னே புறப்பட்டிருப்பா. ரீகா மாகா ரா பா பா. ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya. கர்த்தர் என் முன்னாடி போவார். ஏன்னா நான் வெண்கல கதவை பார்த்தா நான் தளர்ந்துருவேன். ஆமென். நான் போறேன் ஃப்ரெண்ட்ல. சில நேரத்தில் ஃப்ரெண்ட்ல போனா என்ன செய்யணும்? என் கைய விடணும். ஆமென். உன்னை பெயர் சொல்லு அழைக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறிய, நான் கர்த்தர் என்று நீ அறிய, உனக்கு நான் பொக்கிஷத்தை கொடுக்கிறேன். ஹalleluya ஹalleluya. தேவன் என்னை அபிஷேகித்திருக்கிறார், தேவன் என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், தேவன் என் கையை பிடித்திருக்கிறார், தேவன் எனக்கு துணை நிற்கிறார். ஆண்டவர் சொல்றார், நான் என் தாசனாக யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து. அடுத்த வார்த்தை, நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். கோரேசை பத்தி சொல்லும் போதெல்லாம் கோரேஸ் சாப்டர்லயே கிடையாது. இப்படிதாங்க நம்மளை பத்தி எல்லாம் எழுதி வச்சுட்டு நம்மளை நடத்துறாரு. ஹalleluya. இவர் வெண்கல கதவு இருப்பு தாழ்பாள்கள் அதை நான் உடைச்சிறேன், நீ வரும்போது பொக்கிஷம் ரெடியா இருக்கும். இரத்தத்தாலே மீட்டு வெளியே கொண்டு வந்து நாம பார்த்து வச்ச வாழ்க்கையை விட்டு தேவன் நம்ம இன்னொரு திசைக்கு கொண்டு போகிறார் என்றால் அங்கே நமக்கான பொக்கிஷம் இருக்கிறது, அங்கே நமக்கான புதையல் இருக்கிறது. நம்புறவங்க மாத்திரம் தேவனுக்கு மகிமை. பாடுங்க. நீர் தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பே. ஏன் இந்த அன்பு, ஏன் இந்த அன்பு உள்ளங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க இன்னைக்கு ஆராதனை முடிச்சு வீட்டுல போய் நீங்க ஃபேமிலியா இருந்து இந்த வார்த்தையை சொல்லி தேங்க் பண்ணு. இந்த லைஃபுக்காக இப்படி நம்ம சொல்லவே இல்லை ரொம்ப நாளா. ஆண்டவருக்கு ரொம்ப வருத்தம். ஆண்டவர் சொல்ல, நான் உங்களை எப்படி மீதியா வச்சிருக்கிறேன் தெரியும். வீட்டுல போய் ஃபேமிலியா இருந்து, ஆமாம் பிள்ளைங்க வெளியே இருக்காங்களா, போன்ல வாங்க. சும்மா எதுக்கெல்லாமோ போன் பேசுறீங்களே, எல்லாம் போன்ல வந்து சேர்ந்துருந்து நீர் தந்த. நம்ம ஆண்டவருக்கு தேங்க் பண்ணுவோம் சொல்லுங்க. எதுக்கு தேங்க் பண்ணுங்க கேட்டா, உயிரோட வச்சிருக்கிறாருப்பா, நமக்கு புதையல வச்சிருக்கிறாருப்பா, பொக்கிஷத்தை வச்சிருக்கிறாருப்பா, நான் நம்புறேன்னு சொல்றவங்க. ஆமென். 5 பாயிண்ட் எடுத்துட்டு வந்தேன். 1-2 காரியத்தை டச் பண்ணிட்டு ஜெபிக்கிறேன்.
உன்னை தேவன் நடத்தும் பாதையில் உன்னிடத்தில் உள்ளது உனக்கு பயன்படும். மோசே கிட்ட சொல்றார், கோலை வச்சு உன் கோலை நீட்டி பிளந்து விடு. மோசே கையில கோல், தாவீது கையில கவன், எலியா கையில சால்வை. இதெல்லாம் பெரிய மேட்டர் கிடையாது, சின்ன மேட்டர். ரட்சிக்கப்பட்ட பிறகு என் கையில கர்த்தர் கொடுத்தது இவ்வளவுதான். சில நேரத்தில் நமக்கு தோணும், ஆனா அது உங்களுக்கு பெரிய காரியத்துக்கு யூஸ் ஆகும். எதுக்கு இதை சொல்றேன்னா, எகிப்திலிருந்து அழைத்து வரப்பட்ட தேவ பிள்ளையே, உங்ககிட்ட என்ன இருக்கிறதோ அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ண தப்புல பெரிய தப்பு என்ன தெரியுமா? இந்த மன்னாவை தவிர எங்க கிட்ட வேற ஒண்ணும் இல்ல. ஆண்டவர் கோபம் வந்துச்சு. அழுத ஆண்டவருக்கு இரக்கம் வரும். ஆனா இஸ்ரவேலர் அழுத போது கர்த்தருக்கு கோபம் வந்துச்சு. ஏன்னா மன்னா இருக்குல்ல. அவங்க சொல்றாங்க, இந்த மன்னாவை தவிர எங்களுக்கு வேற ஒண்ணும் இல்லை. உங்ககிட்ட என்ன இருக்கு? ஆண்டவரை இந்த கோலை வச்சு சமுத்திரத்தை பிளக்க முடியுமா? உங்க கையில கோல் தானே கொடுத்திருக்கிறார், பிளக்க முடியும். ஆண்டவரை என் வருமானத்தை வச்சு என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியுமா? உனக்கு இந்த வருமானம் தானே கொடுத்திருக்கிறார், கட்ட முடியும். இப்ப நான் சொல்றது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும் நினைக்கிறேன். நம்ம எதை நினைக்கணும் தெரியுமா? எகிப்திலிருந்து நான் வெளியே வந்துட்டேன், கர்த்தர் என்ன உயிரோட வைத்திருக்கிறார். ஆண்டவரை இனி 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 எனக்கு வயசாயிட்டு இனி என்னால உழைக்க முடியுமா? இந்த பலம் தானே தந்திருக்கிற. பவுல்ட்ட என்னங்க சொல்றார்? என் கிருபை உனக்கு. பவுலே, உனக்கு நான் ஒரு ஓட்டத்தை போட்டிருக்கிறேன்ல, அதுல ஓடுறதுக்கு இது போதும். இந்த முள்ளெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்ககிட்ட என்ன இருக்கு? தாவீது சவுல்ட்ட பேசும்போது, சவுல், வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 38-39 வசனங்களிலே, சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து. இந்த வார்த்தை கவனிங்க. சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து. அப்ப அது யாருடையதல்ல? தாவீதுடையதல்ல. அடுத்து, வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால், அதிலே அவனுக்கு பழக்கம், அது அவனுடையது அல்ல, நம்முடையது அல்லாதது நமக்கிட்ட வந்து நமக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அநேகத்தின் மேல ஆசை வைத்து அநேக காரியங்களை நம்ம வாங்கிடுறோம். ஆனா நிம்மதியை தொலைக்கிறோம். அது நம்முடையதா, நமக்குரியதா, நமக்கு வேண்டியதா? இவர் பார்க்கிறாரு, இத போட்டுட்டு சொல்றாரு, நான் இவைகளை போட்டு கொண்டு போக கூடாது. ஏன்? இது என்னுடையதல்ல. அடுத்த வார்த்தை, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி, இந்த பழக்கமே எனக்கு கிடையாது. எனக்குன்னு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார் அதோ. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தன் தடியை கையில் பிடித்துக் கொண்டு. என்ன வார்த்தை! முந்தின வசனத்தில் என்ன? சவுலுடைய வஸ்திரம், சவுலுடைய பட்டயம் இல்ல. சவுலுடைய வஸ்திரம் எங்க? சவுலுடைய பட்டயம் எங்க? சவுலுடைய கேடை எங்க? இங்க பார்த்தா ஒரு தடியை வச்சிருக்கிறார். எப்படிங்க இருக்கும்? நம்ம கிட்ட ஒருத்தங்க பிரச்சனை பண்ண வந்து நிக்கும் போது ஒரு கம்பு எடுத்து அவங்களை அடிக்க போனா எப்படி இருக்கும்? அவன் கத்தியோட நிக்கான், நம்ம எப்படி போறோம்? கம்போட. தன் தடியை கையில் பிடித்துக் கொண்டு, அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தன் கவனை தன் கையிலே பிடித்துக் கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையில் போனான். பெலிஸ்தன் என்ன செய்தான் தெரியுமா? அசட்டை பண்ணினான்.
நம்மிடத்தில் உள்ளவைகள் மற்றவங்க அசட்டை பண்றது மாதிரிதான் இருக்கும். ஆனால் அவைகளை வைத்துதான் கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்விப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள்ட்ட என்ன தந்திருக்கிறார்? ஆண்டவர் அவங்க எல்லாம் அப்படி வேலை பார்க்கறாங்க, உங்க கிட்ட உள்ளது யூஸ் ஆகும், பயன்படும். ஆண்டவரே எனக்கு எனக்கு இந்த வேலை தான் தெரியும்பா, வேற தெரியாது, வேண்டாம். ஆண்டவர் உங்களை எப்படி வச்சிருக்கிறார்? உங்க வாழ்க்கையில திரும்பி பாருங்க, என்ன நடக்கல? ஆமென். 2024 ஏப்ரல் 14 வரை நடத்துறார்ல, நடத்துவார், நடத்துவார். என்ன கொடுத்திருக்கிறார்? ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளை பிடிச்சுதானங்க ரட்சித்தார். ஐயோ ஆண்டவரே, அவங்க எல்லாம் கம்பேர், அந்த அப்பியாசம் எனக்கு எல்லாரும் சொல்லுங்க, இந்த அப்பியாசம் எனக்கு இல்ல. எந்த அப்பியாசம்? சவுலுக்கு ட்ரெஸ் போட்டு பார்க்குது, சவுலுக்கு பட்டை எடுத்து எடுத்து இங்கே சொருவிரும், தெரியாம வச்சா அவ்வளவுதான். ஆண்டவரே, கோலியாத் நம்மளை குத்துவோம். சவுலுக்கு பட்டை பழக்கமே கிடையாது. தாவீது ஒருவேளை போட்டுட்டு போய் கோலியாத்துக்கு முன்னாடி நின்று இங்க பாருடா, ஆண்டவரே அண்ணே எலியாவை எடுத்து தூக்கிட்டு போக, அவ்வளவுதான். கோலியாத்துல வீழ்த்த தேவையில்லை. அதெல்லாம் நமக்கு தேவை. நமக்கு அபியாசம் இல்லாதத நாம வருத்தி வச்சுட்டு சில சொல்லுவாங்க, மலையாளத்துல சொல்லுவாங்க, இந்த கடிக்கிற பட்டியை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து வீட்டுல கடியை வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல போய், என்ன அது ஒரு நாய விலை கொடுத்து வாங்கிட்டு வந்தேன், என்னாச்சு? சுத்தி கடிச்சு வச்சுட்டு. நம்ம இந்த அப்பியாசம் நமக்கு உன் கையில என்ன கொடுத்திருக்கிறார்? தாவீதே, உன் கையில பட்டயம் கொடுக்கிறது அவரு சித்தனா வரும். அதை கையில் வைத்திருக்கிற கோலியாத்தை வீழ்த்தி அவன் கையில இருந்து உன் கையில கொடுப்பான். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே எனக்கு இதுதான்பா கொடுத்திருக்கிறார். என் டியூட்டி இதுதான்பா. எதையுமே அற்பமா பார்க்காதீங்க. எதையுமே இந்த கோலியாத் அசட்டை பண்றான். நீ தடியோடு வர நான் என்ன நாயான்னு கேட்கிறான். எப்படிங்க இருக்கும் யுத்தத்துக்கு? ஒரு 5 கல் எடுத்து பாக்கெட்ல போட்டு இப்படி வராரு, கவுண்ட்ல கட்டிட்டு யாரும் பாத்திரக்கூடாது, இப்படி வராரு, கையில ஒரு தடியோட வராரு, கவுன் எடுத்து ஒவ்வொரு கல் இப்படி வச்சு, எவ்வளவு சில நேரத்தில் நம்மளை வச்சு அப்படிதான் வச்சிருக்கிறாரு, என்ன பண்றதுக்கு? ஆனா அவனுக்கு தெரிகிறது கையில தடியும் கவுனும் மட்டும்தான். தாவீதுக்கு தெரிந்தது அவன் மேல இருக்கிற அபிஷேகம், அவன் மேல இருக்கிற அழைப்பு, அவன் மேல இருக்கிற கிருபை. இன்னைக்கு உலகத்துக்கு தெரிகிறது என்கிட்ட இருக்கிறது கொஞ்சமா இருக்கலாம், ஆனா ஒரு அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு தெரியணும் என் மேல அபிஷேகம் இருக்கிறது, அழைப்பு இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமென். உங்ககிட்ட இருக்கிறது யூஸ் ஆகும், இந்த ப்ரொஃபஷன் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஆண்டு சொல்லி, இது போதும். உன் கையில இருக்கிற கோலை இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லலையே, 12 கோத்திரத்தின் ஒவ்வொரு கோலை கொண்டு வா, இங்க சொல்லலையே. ஒரு இடத்துல சொல்லுவார்ல, எல்லா கோலையும் கொண்டு வந்து எல்லாரையும் கோலை நீட்ட சொல்லுன்னு சொன்னாலாவது கோலை நியாயம். இது போதும் மோசே, இது போதும். ஆமென், இது போதும். எங்க ஆண்டவர் என்ன இப்படி பார்க்கணும்னு விரும்புறாருங்க. நான் அப்படி இருந்துட்டு போறேன். கோலியாத்து அசட்டை பண்றானா? நான் கோலியாத்து பார்க்க வந்தவன் அல்ல, கர்த்தர் பார்க்க வந்தவன். நம்ம பிரச்சனையே என்ன தெரியுமா? கோலியாத்து அசட்டை பண்றான், சவுல் ஒரு மாதிரி பார்க்கறான், அவங்க ஒரு மாதிரி பார்க்கறாங்க. நான் இப்படி சிம்பிள் ட்ரெஸ் போட்டுட்டு போனா என்ன என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? சிலர்லாம் ஆட்சி கட்டினாங்கன்னா கை கீழே இருக்காது, இப்படி கையில் ஒரு கொடியும் கொடுத்து ஃப்ரெண்ட்ல இப்படி. எங்க கோலியாத்து பார்க்கிறதுக்காக தாவீதை கொண்டு விட்டிருக்கிறார்.
ஹalleluya. கோலியாத்தை நீ தாவீதை இப்பதான் பார்த்த, ஆனா அவருடைய கண்கள் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே இன்னைக்கு பரியாசம் பண்றவங்க, நிந்திக்கிறவங்க இப்ப நேத்து இன்னைக்கு உங்களை பார்த்திருக்காங்க. ஆனால் அவர் தாயின் வயிற்றில் இருக்கும் போது அந்த அழகான கண்கள், அவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? இவங்க பார்த்தா, ஆண்டவரே நான் இப்படி இந்த கோலை நீட்டிட்டு இருந்தா எப்படி ஆண்டவரே இருக்கும்? பார்க்கட்டும், ஆரோன் பார்க்கட்டும், உங்க அண்ணன் பார்க்கட்டு, உங்க அக்கா பார்க்கட்டு, யோசுவா பார்க்கட்டும், எல்லாரும் பார்க்கட்டும். நீ என்ன நம்பி இந்த கோலை நீட்டு. உனக்காக நான் ஒரு காற்றை அனுப்புறேன். உனக்காக நான் ஒரு காற்றை. ஆமென், ஆமென். இன்னொரு சத்தியத்தை கூட சொல்ல விரும்புறேன். ஆமென். சில நேரத்தில் இந்த கிளாக்கை யாராவது தூக்கி வச்சா நல்லா இருக்கும்னு தோணும். ஆமென். உண்மையிலே இந்த சிவந்த சமுத்திரம் பிளந்தது தெரியும், யோர்தான் 2 முறை பிளந்தது தெரியும். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் டைம் தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க, முறையிடுறாங்க. மோசே ஜனங்கள்ட்ட விசுவாசம் பேசுறாரு, ஆனா கர்த்தர் மோசேட்ட சொல்றாரு, நீ ஏன் என்ன பார்த்து முறையிட்டு இருக்கிற அப்படிங்கிறாரு. அது அர்த்தம் என்ன? வெளியே பயப்படாதே, கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் சொல்லும் போது இருதயம் எங்க? நம்ம பல நேரத்தில் நம்முடைய விசுவாசம் அப்படிதான் இருக்கும். ஆண்டவர் இருதயத்தை மோசே நீ ஏன் முறையிடுற? அப்போ இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. இந்த சிவந்த சமுத்திரத்தை கஷ்டப்பட்டு ஃபேஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் யோசுவா தலைமுறை வருது, அங்க யாரும் முறையிடல. உடன்படிக்கை பெட்டியை தோல்ல வச்சுட்டு காலை தூக்கி அதுல வச்சாங்க. நாட்கள் தாண்டி அடுத்த தலைமுறை வருது. எலியா நேர வரார், துண்டை தூக்கி போட்டு குளிச்சுட்டு வந்தார்ல, ஒரே அடி. எதுக்கு இது சொல்றேன் தெரியுமா? நீங்க எதை ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபேஸ் பண்றீங்களோ உங்க பிள்ளைங்க ஈஸியா ஃபேஸ் பண்ணிட்டு போவாங்க. ஜீசஸ், நீங்க எந்த ப்ராப்ளம் நீங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஃபேஸ் பண்றீங்களோ உங்க அடுத்த ஜெனரேஷன் துண்டை தூக்கி அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த வார்த்தையை தேவன் தரும்போது ஆவியானவர் உணர்த்தின காரியம், இன்னைக்கு நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணி ஃபேஸ் பண்றத இந்த யோசுவா பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். மோசே எவ்வளவு கஷ்டப்படுறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசுவா காலம் வந்த போது சும்மா அப்படி காலை வச்சது. ஆமென். கொஞ்சம் அந்த விசுவாச கண்ணுல பாருங்க. இன்னைக்கு நீங்க எந்த காரியத்தை ஃபேஸ் பண்ண, எந்த காரியத்துக்காக நீங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றீங்க, மந்த் எண்ட் ஆனாலே ஒரு நெருக்கம் வரும். ஒவ்வொரு இப்போ அடுத்து ஃபீஸ் கட்ட நெருக்கம் வரும். ஆண்டவரே நான் ரொம்ப ஆனா சந்திக்கப்படுது, ஆனா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றோம். ஆண்டவரே என் பிள்ளைங்க இதை ஈஸியா ஹேண்டில் பண்ண போறாங்க, என் தலைமுறை இதை ஈஸியா சந்திக்க. நம்புகிற பெற்றோர் ஷாலாபாகாரா தலைமுறைக்கு சொல்லுங்க, உன் காலம் வரும்போது இதெல்லாம் ஈஸியா ஹேண்டில் பண்ணுவாங்க. எங்க ஆண்டவர் எப்படி அழகா எழுதி கொடுத்திருக்கிறார் பாருங்க. ஆமே. இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்தவர்கள் உண்டு. விக்கிரகத்தின் நடுவில் இருந்து வேட்டு மார்க்கத்தில் இருந்து வந்தவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் வருகிற போராட்டம் கொஞ்சம் கிடையாது, பல விதமான போராட்டம். ஸ்பிரிச்சுவல் வார் இருக்கும், பயங்கரமான போராட்டம். ஆனா ஸ்ட்ரகிள் பண்ணி ஒவ்வொன்றையா கடந்து போகும்போது பின்னாடி ஒரு யோசுவா ஜெனரேஷன் ஃபாலோ பண்ணி வருது. காரா காரா ரேமா காலாரா ஈஸியா ஹேண்டில் பண்ணா. glory glory glory. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் வேற கிறிஸ்தவர்களா இருப்பாங்க. ரட்சிப்புக்குள்ள வந்ததும் ஸ்ட்ரகிள் ஆரம்பிக்கும், அவ்வளவுதான். ஆமே. நீங்க கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணி சிலர் வாழ்க்கை ஃபுல்லா ஃபைட் பண்ணி ஒவ்வொரு காரியத்துக்கும் ஃபைட் பண்ண வேண்டி இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் வரும்போது ஆமே ஆண்டவரே அடுத்ததுமா ஒரு இடத்துல மோசே பதறிடுவான். மோசையை பதறிட்ட நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். ஆனா அந்த இடத்துல
ஆண்டவர் சொல்றார், நீ யோசுவாவை பார்த்து சொல்லு, என்ன சொல்லு, நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. தலைமுறையை பார்த்து சொல்லுங்க. ஆமே. இன்னைக்கு ஒரு காரியத்துக்காக ரொம்ப போராடுறீங்களா? ஆமே, நம்புங்க, என் பிள்ளை இந்த விஷயத்தை ஈஸியா ஹேண்டில் பண்ண போறான், ஈஸியா இதுல கடந்து போயிட்டே இருக்க போறான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி வைக்கிறேன். இந்த பெரும் பாதை கர்த்தர் எதற்காக வைத்திருந்தார் தெரியுமா? எகிப்திலிருந்து வெளியே வந்த ஜனத்துக்கு இந்த பெரும் பாதை வைத்திருப்பதின் நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், அந்த கானானுக்கு போகணும். அந்த கானானுக்கு போகணும். ஆண்ட வேலை ஏலிம்லாம் வரும், ஆனா நோக்கம் ஒன்றுதான், வாக்குத்தத்தம் ஒன்றுதான், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அந்த வாக்குத்தத்தம். தேவ பிள்ளையே, நமக்கென்று தேவன் நாம் நியமித்த, நாம் பார்த்து வைத்த பாதைகளை விட்டு திருப்பி நமக்கென்று ஒரு பாதையை கர்த்தர் வைத்து அதிலே நடத்துகிறார் என்றால் அவருடைய ஆசை, அவருடைய விருப்பம் ஒன்றுதான், நம்ம எல்லாருமே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்போம். கானானுக்கு, கானானுக்கு ஆண்டவர் நீங்க நடத்துங்க. ஆண்டவரே, எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? Thank you Holy Spirit. Hallelujah. கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோமே, கர்த்தர் இயேசு உடன் வருவாரே, கானானில் களிப்புடன் சேர்ந்திடுவோமே. எல்லாரும் சேர்ந்து நம்பிக்கையோடு ஆமென் இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சேர்ந்து கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். கானான் பயணமோ, சொல்லுங்க, கர்த்தர் இயேசுவுடன் வருவார், கர்த்தர் இயேசுவுடன் வருவாரே, கானானில் களிப்புடன் சேர்ந்து ஓ கர்த்தர் இயேசுவுடன் வருவார், கர்த்தர் இயேசுவுடன் வருவாரே, கானானில் களிப்புடன் சேர்ந்திடுவோமே, கர்த்தர் இயேசுவுடன் வருவாரே, கானானில். கானான் பயணமோ தூரம், கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் உடரபா சதரலரபா. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஏசபேலுக்கு முடக்க முடியாது, பார்வோனுக்கு முடக்க முடியாது, ஓ எந்த வல்லமைக்கு முடக்க முடியாது. கர்த்தர் உன்னோடு, கர்த்தர் உன்னோடு, கர்த்தர் உன்னோடு, கர்த்தர் உன்னோடு, கர்த்தர் உன்னோடு. அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில ஆர்ப்பரிப்போடு, மீட்கப்பட்ட ஜனமே, ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கொப்பானவன் யார்? ஒரு பெரும் பாதை, ஒரு பெரும் பாதை உனக்கு உண்டு, உனக்கு உண்டு. Thank you, Father. Thank you, Father. Thank you, Jesus. Thank you, Jesus. Amen. Amen. Hallelujah. 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 ரெண்டு கைகளை உயர்த்தி இன்னும் உயிரோடு வைத்திருக்கிறீரே, நன்றி ஆண்டவர். இன்னும் உயிரோடு வைத்திருக்கிறேன். நான் உங்களை நம்புறேன். நீர் தந்த இந்த வாழ்விற்கா உம்மை ஏன் இந்த அன்பு, உம்மை நன்றியோடு எத்தனை கிருபைகள் என் மீது எவ்வளவா
ஆமென். எவ்வளவா என்னில் பொறுமை கொண்டீர், நன்றிகள் சொல்லிட வார்த்தைகள் இல்லை. உந்தனின் அன்புக்கு ஆமே, நன்றிகள் சொல்லிட இயேசுவே. அப்படியே கைகளை உயர்த்தி தலைகளை தாழ்த்தி சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி. அப்பா அப்பா கிருபை, எங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறீங்க, எவ்வளவா அன்பு வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உங்க அன்பு மிகவும் பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவும் பெரியதப்பா. ஒரே சத்தமாய் நீர் தந்த இந்த வாழ்வுக்காக, இந்த வாழ்வுக்காக உம்மை என்னாலும் ஸ்தோத்திரிப்பேன். ஏன் இந்த அன்பு என் மீது, கடைசிய கைகளை உயர்த்தி அவன் நாமத்தை சொல்லுவோம். ஏசையா 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 ஏசையா. நல்ல தலைக்கு மேல கையை தட்டி தேவனுக்கு மகிமை, எல்லா மகிமையும் எல்லா கணமும் துதி ஸ்தோத்திரங்களும் ஒருவருக்கே. ஆமென் ஆமென் ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையாய் உங்க சமூகத்திலே கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க செபிக்க செய்த அன்புக்காய் நன்றி. எங்களோடு பேசினீர், எங்களோடு பேசினீர். நன்றி அப்பா. ஒரு பெரும் பாதை உண்டாயிருக்கும். நன்றி. நீர் நடத்தும் ஆண்டவரே, நீர் உம்முடைய ஆலோசனையின்படி எங்களை நடத்தி முடிவிலே மகிமையிலே சேர்த்துக் கொள்வே. இந்த நம்பிக்கை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர். இந்த நம்பிக்கை இல்லைன்னா நாங்க கெட்டு போயிருப்போம். எங்களை கெடாமல் பாதுகாக்க நீர் எங்களுக்கு பாராட்டுகிற உம்முடைய அன்புக்காக நன்றி. எல்லார் மேலும் கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. பாதை இன்னும் காணாதபடிக்கு மூடி இருக்கிற எல்லா தடைகள் விலகட்டும். அந்த கல்லை நமக்காக யார் புரட்டி போடுவான் என்று அந்த விடியற் காலத்தில் ஸ்திரீகள் வந்து பார்த்தபோது அந்த கல் புரட்டப்பட்டு அதன் மேல் தூதன் உட்கார்ந்திருப்பதை கண்டார்கள். உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்னைக்கும் அதை செய்கிறதப்பா. உடைய பிள்ளைங்க வாழ்க்கையில தடையா இருக்கிற எல்லா பெரிய கற்களும் புரட்டி போடப்படுவதாக, புரட்டி போடப்படுவதாக. ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும், கண்மணி போல காத்துக்கொள்ளும். எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இந்த வாரத்தா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.